கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். எங்கள் ஜீவ வார்த்தையை இப்போது கேட்கப் போகிறீர்கள். உங்களோடு ஆண்டவர் பேசுவார். அவளோடு கேட்க போறீங்க. அந்த வசனம், அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கு கிரியை செய்யும். அற்புதத்தை பார்க்க போறீங்க. இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 31:1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுதலையாக்கும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தரை நம்பி வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு காரியத்தில் கர்த்தரை நம்புவது. நம்ம வாழ்க்கையில் சில நெருக்கடிகளும் போராட்டங்களும் வரும்போது நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைக்கணும். இந்த நெருக்கடி எனக்கு இயேசப்பா அவர் விடுதலை தருவார் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி பார்க்கணும். விடுதலை உண்டாகும். என் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவான்னு சங்கீதம் 50 சொல்லியிருக்கிறார். அப்படின்னா நெருக்கடியான காலகட்டத்தில், போராட்டமான நேரங்களில் என்னை நோக்கி பார்க்கிறவங்களுக்கு நான் அற்புதம் செய்வேன்னு தான் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் நெருக்கடியான காலகட்டத்தில் கர்த்தரை நம்பணும். நிச்சயமாக நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். வெட்கப்பட விட மாட்டார். இப்போ 3 வாலிபர்களை தீச்சுளில் போடும்போது அவங்க அங்கே எரிஞ்சு சாம்பலாக போயிருப்பாங்கன்னா தேவநாமம் தூசிக்கப்பட்டிருக்கும். அவங்க வெட்கப்பட்டிருப்பாங்கல்ல. ஆனால் கர்த்தர் வெட்கப்பட விடலையே. அங்கே 4வது நபரா தேவன் அங்கே உள்ள போய் அவங்கள பாதுகாத்து வெளியே கொண்டு வராருல. இதுதான், ஒரு நெருக்கம் வருது, ஒரு ஆபத்து வருது, ஒரு எதிரிகள் நம்ம தாக்க வராங்கன்னா அந்த நேரம் நம்ம பட்சத்தில் இருந்து நம்மை எந்த சேதமில்லாமல் காத்து நம்மளை வெளியே கொண்டு வராருல. அடுத்த கட்டம் மீண்டும் பழைய நிலை கொண்டு வராருல. அதை கடல் மேலே உயர்த்துறாருல. இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். இதுக்கு ஒரே வழி, கர்த்தரை நம்பி இருக்கிறார். அதுதான் தானியேலும் சொல்றாரு. தானியேல் 6 தேவன் மேல் விசுவாசம் வைத்திருந்தபடியால் எனக்கு ஒரு சேதமும் ஏற்படவில்லைன்னு சொல்றாரு. சிங்கக்கவியில போடும்போது கூட தானியேல் அவர் தேவனை விசுவாசிச்சாரா, நம்பினாரா, எனக்கு ஒரு சேதம் வராது. அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் சிங்கம் அவரை சேதப்படுத்தவே இல்லை. அது இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசுறாரு. ஏதோ ஒரு பிரச்சனைங்க கண்டிப்பாக அநேகர் இருந்து கொண்டு ஏதோ நெருக்கத்தில் கர்த்தரை நம்புங்க. எனக்கு இருந்து விடுதலை தருவார். இதில் வெட்கப்பட விட மாட்டார். என் தலையை உயர்த்துவார்னு நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைக்காய் நன்றி. உம்மை நம்பி இருக்கட்டும். வெட்கப்படாதபடி நீர் அற்புதம் செய்யும். ஜீவனுள்ள சாட்சிகளை நீர் எழுப்பும். உம்முடைய நாமம் உயரட்டும். இந்த நாளில் குறிப்பாக வியாதிப்பட்டவர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், பல நெருக்கத்தின் சூழல் இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை தாரும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்தரலும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.